வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலேயே எப்படி ஸ்ட்ராபெரி செடி வந்து வளர்த்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஸ்ட்ராபெரியெல்லாம் நம்ம வீட்டில் வந்து வளர்த்துறது ரொம்ப கஷ்டம் தான் எல்லோரும் நினச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடிய அந்த பழத்தில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்தும் கூட நம்ம அழகாக செடியை வந்து வளர்த்து எடுக்க முடியும். நம்ம அதில் இருக்கக்கூடிய விதைகளை அப்படியே எடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்ட்ராபெரி நம்ம வாங்கிட்டு வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பழங்களை பார்த்து எடுத்துகிட்டு அது மேலே இருக்கக்கூடிய தோலை தனியாக சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம சீவி எடுத்துகிட்டு அதை வெயிலில் காய வச்சு நம்ம அதில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை வந்து தனியாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது போல் மேலே இருக்கக்கூடிய அந்த விதைகள் இருக்கக்கூடிய அந்த தோலை மட்டும் தனியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெயிலில் வச்சு காய வச்சிட்டாலே நல்லா அது வந்து காஞ்சி வந்துடும். ஏன்னா நம்ம நேரடியாக அப்படியே நம்ம பழங்களை வந்து போட்டால் அது வந்து சரியாக வந்து வளர்றதில்ல. ஏன்னா பலவாட்டி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இப்போ நம்ம போட்ட விதைகள் எல்லாம் எதுவும் மிஸ் ஆகாமல் நல்லா சூப்பராக வளர்ந்து வரும். ஸோ இது போல் நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே நல்லா சீவி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் மேலே இருக்கக்கூடிய அந்த விதைகளை வந்து நீங்கள் தனியாக வந்து தேய்ச்சி எடுத்துட்டால் விதைகள் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம போட்ட ஸ்ட்ராபெரி விதைகளிலிருந்து செடிகள் நல்லாவே வளர்ந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே டைரெக்டாக அந்த தோலோடு போடும்போது சில டைமில் வந்து அது அழுகி போயிடுது. அதனால் நம்ம போட்ட விதைகள் வந்து சரியாக வளர்ந்து வரதில்லை. நிறையா பேருக்கு டவுட் இருக்குது, நம்ம ஊர்லேயும் வந்து ஸ்ட்ராபெரி வந்து வளர்த்து எடுக்க முடியுமா அப்படின்னு. இப்போல்லாம் நம்மளோட கிளைமேட்டுக்குமே ஸ்ட்ராபெரி செடி வந்து நல்லாவே வளர்ந்து வருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த குட்டி குட்டியான அந்த விதைகள் வந்து கிடச்சிருச்சு. இனி இதை அடுத்து வந்து இதை நம்ம மண்ணில் போட்டு வளர்த்து எடுக்கிறது தான். ஸோ அதுவுமே வந்து டேரெக்டாக நம்ம மற்ற செடிகள் வந்து விதைகள் போட்டு தூவி வளர்த்துற மாதிரி வளர்த்தாமல் இது வந்து மேலே நம்ம ஒரு பாலித்தீன் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம வளர்த்து எடுக்கலாம். அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதோட க்ரோத் வந்து இருக்கும். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட் தான் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு அந்த மண் கலவையை எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த விதைகள் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம அந்த சின்ன பாட்டில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணீரை தெளித்து விட்டுட்டு அதிகப்படியான ஈரமும் இல்லாமல் ஓரளவுக்கு அந்த மண் வந்து நனைஞ்சிருக்க அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும். தண்ணீர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே பண்ணுற அளவுக்கு நீங்கள் விட்டாலே போதுங்கிறது. ஏன்னா அடுத்த ப்ராசஸாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து கவர் வச்சு தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து செல்ஃப் வாட்டரிங்காக அதுலேயே வந்து தண்ணி வந்து உருவாகிக்கும் இல்லையா. அதனால் நம்மளுக்கு வந்து அதிகமாக தண்ணீர் வந்து ஊற்ற தேவையில்லை. அளவுக்குமே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சில டைமில் அது வந்து நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாமே அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விதைகள் எல்லாம் போட்டதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் வச்சு நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம போட்டு ஒரு அதிகமும் வெயில் இல்லாமல் கொஞ்சம் நிழலாக இருக்கக்கூடிய பகுதியில் வச்சாலே போதும். அந்த நம்ம போட்ட விதைகள் எல்லாமே நல்லாவே முளைச்சி வந்திருக்கும். இது ஆல்ரெடி அதே ப்ராசஸில் நாங்கள் ட்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பாட் தான் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் போட்ட விதைகள் எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. ஸோ இந்த சைஸில் வந்து செடி வளர்ந்து வரதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நாள் போல் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து செடி நல்லா பெருசானதுக்கப்புறமா நம்ம வேறு பாட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ அந்த வீடியோவை நான் அடுத்த ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயே வந்து ஸ்ட்ராபெரி செடி வளர்த்தணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போட்ட விதைகளை எல்லாமே நல்லா செழிப்பாக வளர்ந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.